ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் நிறைய முருங்கைக்காய் காய்ச்சி தொங்குச்சு. முருங்கைக்காய் சீசன் அப்போ தான் அதை பார்க்க முடியும். நாங்கள் அக்கம் பக்கம்லாம் கொடுத்துட்டு பாக்கி என்ன செய்யணும் தெரியாமல் சரி முருங்கைக்காய் ஒருக்கா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்னா அதுக்கு நல்லா ஒரு முருங்கைக்காய் எப்படி 3 அடி இருக்குங்க, அவ்வளோ பெருசாக இருக்கும். சரி எல்லாத்தையும் பாதி பிச்சுட்டு வந்துட்டு முருங்கைக்காவை 2-3 வெட்டி இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். இட்லி அவிக்கிற மாதிரியே நல்லா அவிக்கணும். அதை அவிச்சிட்டு எடுத்து பார்த்தா அப்படியே லேயராக அழகாக வருதுங்க. நம்ம லேஸ் கரண்டி வச்சாலே போதும், அதுவே அழகாக படலாக வந்து விடுவது. நல்லா பிஞ்சாக உள்ளதை பார்த்து போட்டுங்க. கொஞ்சம் முத்துனது நம்ம சாம்பாரில் போட்டாலே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அதனால் முத்துனது வேண்டாம், பிஞ்சாகவே போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் இப்போ என்னென்ன போடலான்னு பார்க்கலாமா? எல்லோரும் அந்த விதையை நீக்கிடுவாங்க. விதையை நீக்க வேணாம், அந்த விதையை நசுக்காமே போட்டாவே நல்லாயிருக்கும். அரைச்சி போட வேணாம், சும்மாவே போடுங்க. நான் 2 பூண்டை வந்து நல்லா பெரிய பூண்டாக எடுத்துக்கிட்டேன், 2 நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றணும், நார்மலாக எண்ணெய் ஊற்றினா போதும். வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பூண்டை நல்லா பொன்னிறம் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காவை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குவோம். நம்ம அந்த விதையே நல்லா மென்று சாப்பிட நல்லா இருக்குங்க. அதனால் அரைக்கலாம், மிக்சிலாம் போட்டு அரைச்சிடாதீங்க, இப்படியே போடுங்க. இதுவும் நல்லா குழைஞ்சிரும், நம்ம கிண்ட நல்லா குழவு கொடுத்துரும். இது நல்லா நான் தாளிக்கும் போது வீடெல்லாம் நல்லா வாசம் வந்துருச்சு. அந்த முருங்கைக்காய் வாசம்னா அது அப்படியே ஒரு வாசமாக இருந்துச்சு. இது நான் இன்னும் மசாலாலாம் போட்டேன்னு எப்படி இருக்குன்னு தெரியல, அவ்வளோ ஒரு நல்ல வாசம் வந்துருச்சு வீடு இப்போயே. அதுக்கப்புறம் நான் திக்காக ஒரே சின்ன உருண்டையில் திக்காக புளி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் அதில் ஊற்றிடும். தண்ணின்னு பார்த்தா இந்த புளி தண்ணி மட்டும்தான், வேறு எதுவும் நீங்கள் ஊற்ற வேணாம். இதுவே நல்லா அந்த புளி தண்ணி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் வரப்போ நல்லா நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் அந்த தூள் போட்டுக்கணும். அப்புறம் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இது கொஞ்சம் இந்த பச்சை வடை போனதும் வதக்கிட்டு மீன் மசாலான்னு ஒன்று இருக்குங்க பாக்கெட்டு, அதை கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன். வெறும் மிளகாத்தூளில் அது ஒரு மாதிரி இது இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி லேசாக வெடுப்படிக்கிற மாதிரி இருக்கும் வெறும் மிளகாத்தூள். இதுனா கொஞ்சம் இப்போ நல்லாயிருக்கும். இது நான் இந்த மசாலாலாம் போட்ட உடனே எனக்கு என்ன வாசம் வந்துச்சுன்னா வத்த குழம்பு வாசம் வந்துச்சுங்க. வத்த குழம்பு நம்ம சுண்ட வச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்துச்சுங்க எனக்கு. வாசமும் அந்த வாசம் தான், வீடு ஃபுல்லாக வாசல் வரைக்கும் போயிட்டுங்க வாசம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூண்டு மசாலா அந்த சாந்து மாதிரி நல்லா கூடி வந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நீங்கள் 2 நாள் வெளில வைக்கலாம், 3ஆம் நாள்லாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. முருங்கைக்காய் கிடைச்சோம், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊருக்காய் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.